சிம்மராசிக்காரர்கள் அரசியல் செல்வாக்கு, அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிச்சயமான பிரச்சனைகள் வந்தே தீரும். மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் வரும், இருக்கிற இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் வரும். உங்களுடைய சீனியர் பீப்புள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரிய பகவான் சனி பகவான் தந்தையினுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுப்பார். அது தவிர உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள், வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா கடைசி 1.5 மாதம்னு சொல்லக்கூடிய அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக தந்தையின் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி வக்கர கதி இருக்கும் பொழுது உடல் நிலையில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது, பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்களேன்னா படிக்கிறதுக்கு நிச்சயமாக அதில் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக அமைதி, அதாவது மன கிளேசங்கள், மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இருக்கும். தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். புதிய தொழிலாக இருந்து அதில் புதிய தொழிலோ பழைய தொழிலோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொஞ்சம் அதிகமாக போடாதீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது தவிர தொழிலில் லாபங்கள் ஏற்றமாக இருக்காது. உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். பிரச்சனைகளை அவங்களே கொண்டு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் கண்டிப்பாக நீங்கள் திருநள்ளாறு ஒரு தரம் போயிட்டு வாங்க. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே தர்பாரண்யேஸ்வரர் போய் பார்த்துட்டு சனீஸ்வரன் கோவிலுக்கும் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும். முடிஞ்சதுன்னா உங்களால் ஒரு இந்த கொடை வாங்கி தானம் பண்ணுங்க. கருப்பு கொடை வாங்கி ஒரு 4-5 அந்தணர்களுக்கு தானம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.